உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக துணை குடியரசுத் தலைவரே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டா பார்க்க முடியாது இல்லையா? ஒட்டுமொத்த பாஜகவோட குரலா தானே அதை பார்க்கணும். நிச்சயமாக அவர் பாஜக அனுதாபி தானே அவர். அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்தபோது மம்தாக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு அவர். அவரும் ஒன்றும் பெரிய ஜனநாயகவாதியெல்லாம் கிடையாது சார். அவரும் பார்ட்டி ஆள் தான். பார்ட்டி ஆள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறார். அவர் நல்லா படிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஜனநாயக உணர்வு அவருக்கு இருக்கா முதல்ல? டங்கருக்கு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் என்ன பாடுபடுத்தினீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. துணை தலைவரே வந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் எஜமான விசுவாசத்தை மறுபடியும் காட்டுறீங்க. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டே எதிர்க்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிற கதையாக இப்போ நீங்கள் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. ஜனநாயகத்தில் கொஞ்சம் கூட அது அந்த அந்த ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத, அரசியல் சட்டத்தில் கொடுக்குற உரிமைகளை வந்து அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தாத, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விருப்பத்தை வந்து புறக்கணிக்கிற பாஜக அரசும், இந்த பாஜக அரசுக்கு வந்து விசிறி கொண்டிருக்கிற, லாலிபாடி கொண்டிருக்கிற துணை ஜனாதிபதியும், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள்.